எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். 2022ஆம் வருஷத்துல செப்டம்பர் 2ஆம் தேதி ஒரு பாலமணிகண்டன் சொல்லி ஒரு மாணவன் வந்து உயிரிழந்தது. இந்த விஷயத்துக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. அந்த 3 வருஷம் கழிச்சு தான் இன்னைக்கு நீதி கிடைச்சிருக்கு அதுக்கு. அந்த விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். பெத்தவங்க நம்மளுடைய ஒரு கடமை என்னன்னா, குழந்தைகளுக்கு நெறைய நல்ல விஷயங்கள சொல்லிக் குடுக்கணும். அதுல முக்கியமா சொல்லிக் குடுக்க வேண்டிய ஒரு விஷயம், போட்டி பொறாம வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லிடுவேன். போட்டிங்கிறதே வேண்டாம். நம்ம போட்டி இடலாம் நம்ம பொறாமப்படக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். பட் போட்டியே வேண்டாம் அப்படிங்கிறது. உன்னால என்ன முடியுமோ அத நீ பண்ணு அவ்வளோதான். ஏன் அவன் பண்றான், இவன் பண்றான்னு பார்த்து என்னைக்குமே எந்த ஒரு குழந்தையுமே மத்த குழந்தைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க பெத்தவங்க. இந்த மாரி கம்பேர் பண்ணும்போது நெறைய பிரச்சனைகள் வருது. அந்த பையன் பாரு எப்படி படிக்கிறான், அந்த பொண்ணு பாரு எப்படி படிக்கிறா, நீ என்ன படிக்கிறன்னு கேட்கும்போது, அதுங்களுக்குள்ளேயே ஒரு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம வந்து அவனோட படிக்கலன்னு சொல்லி அந்த ஒரு கோவம் வந்து ஒரு வெறியா மாறி நெறைய விஷயங்கள் நடக்குது. ஒரு பொறாமை உணர்வு வருது. இது வந்து கண்டிப்பா பெத்தவங்க நம்ம சொல்லிக் குடுக்கணும். ஆனா, அந்த பெத்தவங்களே இப்படி பண்றாங்களான்னு பார்க்கும்போது ரொம்பவும் வேதனையா இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2022ஆம் வருஷத்துல செப்டம்பர் 2ஆம் தேதி ஒரு பையன் இறந்து போனது. அவரு எப்படி இறந்தாருங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். காரைக்கால அடுத்த நேர்நகர் பகுதியில ஹவுசிங் போர்டுல ராஜேந்திரன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவருடைய மகன் தான் பாலமணிகண்டன். இவர் வந்து 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தாரு. அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில. அதே கூடவே பார்த்தீங்கன்னா, அருள்மேரி அப்படிங்கிற ஒரு பொண்ணும் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த பையன் படிச்சுட்டு இருக்கும்போது, திடீர்னு சொல்லி ஒருத்தங்க ஜூஸ் குடுத்தாங்கன்னு சொல்லி குடிச்சிட்டு, குடிச்ச உடனே இந்த பையனுக்கு வாந்தி, மயக்கம், டயரியா அந்த மாரி வந்திருக்கு. வந்த உடனேயே இவங்க வீட் வி வி அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லுவேன், நீங்க குடுத்து விட்ட கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சதுக்கு அப்புறமா தான் இப்படி ஆச்சுன்னு அந்த பையன் சொல்லியிருக்காரு. மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. பேரன்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, நாங்க ஜூஸ் எதுவும் குடுத்து விடலையே அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல போய் சிசிடிவி கேமரா பார்க்கும்போது, சகாய ராணி விக்டோரியா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கொண்டு குடுத்துருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் கூட படிக்கக்கூடிய சக மாணவியின் தாய், அதாவது அருள்மேரியின் தாய், சகாராணி விக்டோரியா. அப்ப அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும்போது, நான் எதோட குடுக்கலையே அப்படின்லாம் சொல்லி வந்து சமாளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விசாரணைக்கு பிறகு சொல்லியிருக்காங்க, குடுத்த சுகபேதி மாத்திரை தான் கலந்து குடுத்தேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2ஆம் தேதி குடுத்திருக்காங்க. 3ஆம் தேதி சிகிச்சை பலன் இல்லாம அந்த பையன் வந்து இறந்து போயிறாரு. இறந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே பண்ணியிருந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுகபேதி மாத்திரை தான் குடுத்திருக்காங்கன்னு சொல்லி அத பத்தியே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு அப்புறமா இந்த சகாய ராணி விக்டோரியா வந்து ஒரு மளிகை கடையில போயிட்டு தான் எலி மருந்து எலி பேஸ்ட் இந்த ராட் பேஸ்ட்ன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. அத வித்த கடைக்காரர் வந்து கடைய மூடிட்டு சென்னைக்கு வந்து அவருடைய பேரன் வந்து உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருந்தனால அங்க பார்க்க போயிருக்காரு. இந்த நேரம் சம்பவம் நடந்து பேப்பர்ல இந்த நியூஸ படிக்கிறாரு இவரு. படிச்ச உடனே இந்த முகத்த நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே, இந்த அம்மா வந்து நம்மகிட்ட வந்து இந்த எலி மருந்து வாங்குனாங்களேன்னு சொல்லி, இந்த பையன் இறந்ததுக்கு அப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாரி அந்த அம்மா வந்து என்கிட்ட வந்து வந்து வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லி விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் அந்த அம்மாவ கூப்பிட்டு விசாரிக்கும்போது தெரிஞ்சிருக்கு. இவங்க வந்து ராட் பேஸ்ட் குடுத்தா அந்த கலந்து தான் வந்து பையன் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. காரணம் என்னன்னு விசாரிக்கும்போது, அருள்மேரி அந்த பாலமணிகண்டன் கூட படிச்ச அருள்மேரிங்கிற பொண்ணு, எந்த ஒரு விஷயத்திலயும் பாலமணிகண்டன பீட் பண்ண முடியல. அதாவது முந்தி போக முடியல. படிப்புலயும் சரி, கலைகளிலும் சரி, விளையாட்டுலயும் சரி, எல்லாத்துலயும் பாலமணிகண்டன் தான் ஃபர்ஸ்ட்டா வராரு. அவருக்கு அவன் வந்து முந்தி போக முடியல. எப்பவுமே இந்த பொண்ணுக்கு வந்து அடுத்த பிரைஸ் தான் கிடைக்குதுங்கிறத வந்து இந்த பொண்ணு வீட்ல வந்து சொல்லிட்டே இருந்திருக்காங்க போய். இதுக்கு தான் வந்து அந்த பையன் வந்து மறுபடியும் பொழச்சு வந்துறக்கூடாது. ஒரே அடியா செத்து போயிறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சுகபேதி மாத்திரைய வாங்கியிருக்காங்க. ஆனா அத குடுத்தா வந்து திரும்பி வந்துருவான். அதனால வரவே கூடாதுங்கிறதுக்காக எலி பேஸ்ட் வாங்கி கலந்து குடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஒரு குழந்தை படிச்சு இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வரப்போறா. வரலன்னா இருக்கட்டுமே. அதான் என்ன பிரச்சனை இப்போ? இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால ஒரு உயிர் போயிடுச்சு இல்லையா? 3 வருஷம் ஆச்சு. இதுக்கு நீதிக்காக இந்த வழக்கறிஞர் வந்து ரொம்பவும் போராடி, தூக்கு தண்டனை கேட்டிருக்காங்க. தூக்கு தண்டனை தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நெறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இன்னைக்கும் கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க வந்து அந்த நீதிபதி தூக்கு தண்டனை குடுக்காம, ஆயுள் தண்டனையும், 20,000 அபராதமும் போட்டிருக்காரு. இந்த மாதிரி காரைக்கால்ல இனி நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள வந்து வச்சிருக்காங்க. இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் மனசுலயும் வந்து கண்டிப்பா அந்த விஷயத்த பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். குழந்தைங்களுக்கு வந்து என்னைக்குமே அவங்களுக்கு முடிஞ்சதா, அவங்களால என்ன முடியுமோ அத மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம வளர்க்கணும். யாரையும் கம்பேர் பண்ணி, அவங்கள மாதிரி பண்ணு, இவங்கள மாதிரி பண்ணு, அவங்கள மாதிரி நீ ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும்ன்ட்டு என்னைக்குமே குழந்தைங்கள வந்து புஷ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி தள்ளும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சகாயராணி விக்டோரியா வந்து ஆயுள் தண்டனை குடுத்ததுனால, கண்டிப்பா அவங்க வெளிய வர முடியாது, சாகுற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நெறைய கேஸ்கள நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தஷ்வந்த் பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு. எந்த ஒரு ஆதாரமும் இல்லன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு.
நிறைய விஷயங்கள் தூக்கு தண்டனை கொடுத்தவரே வெளியே வந்துட்டாரு. இப்போ இந்த கேஸ்ல என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. ஆனா இவங்க கண்டிப்பா வெளியே வரக்கூடாது. இது வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு பாடமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்கள் நீங்கள் இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.